என் அன்பு சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன். மனதுருக்கம் உள்ள தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இன்றைய சிப்பிக்குள் முத்து லூக்கா 7ஆம் அதிகாரம் 13-15 கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். பாடையை தொட்டுவிட்டு என்ன சொல்லுகிறார்? வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எப்படி? தூங்கிக் கொண்டிருந்தவன் அல்ல, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். தலைப்பு: மனதுருகும் தேவன். மனதுருக்கம் என்பது வாய்ஜாலம் அல்ல, செயலில் காண்பிக்க வேண்டும். மனதுருக்கம் என்பது அன்பை சார்ந்தது. அன்பு இருந்தால் தாங்க மனதுருக்கம் வரும், மனதிரக்கம் வரும். இயேசு கிறிஸ்து ஒரு விதவையின் மகன் மரித்து போனதை கண்டு மனதுருகி, கர்த்தர் அவளை பார்த்து என்று சொல்லுகிறது. யாரை பார்த்து? நாயினூர் விதவையை பார்த்து. அந்த விதவையை பார்த்து அவள் மேல் மனதுருகி அவளை பார்த்தவுடன் அப்படியே கடந்து போய்விடவில்லை. அவளை பார்த்தவுடன் மனதுருகுகிறார். மனதுருகிவிட்டு கடந்து போகவில்லை. திரளான கூட்டத்தின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். மனதுருகி நின்று அழாதே என்று சொல்லி ஆறுதல் சொல்லுகிறார். முதலில் ஆறுதல். மனிதர்கள் எப்படி தெரியுமா? நீங்கள் அழுது கொண்டிருக்கும் பொழுதும், இக்கட்டில் இருக்கும் பொழுதும், கவலையோடு இருக்கும் போதும் மனதுருகுவது போல வாய்ச்சாலம் காட்டுவார்கள். நீ ரொம்ப பாவம், இவ்வளவு கஷ்டப்படுகிறையே, உன் பிள்ளைய பிரிஞ்சிட்டையே, ஆனால் பின்னாடி இவள் என்ன செய்தாளோ என்று பேசுகிறவர்கள் தான் அநேகர். நிறைய பேர் வாய்ச்சாலம் காட்டுவார்கள். ஏன் அழுகிறாய்? நான் இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் காணாமல் போய்விடுவார்கள். இதுவல்ல மனதுருக்கம். பிரியமானவர்களே, 2 வார்த்தை ஆறுதலாக பேசிட்டு போகிறதல்ல மனதுருக்கம். மனதுருக்கம் என்பதற்கு பின்பதாக செயல் இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இங்கு செய்கிறார். கூட்டத்தின் நடுவிலே அவளை பார்த்துவிட்டு அழாதே என்று சொல்லிவிட்டு அப்படியே போய்விடவில்லை. நின்று என்ன செஞ்சா அந்த பெண்மணிக்கு ஆறுதல் வருமோ அதை செய்கிறார். ஏன் அவ்வளவு கரிசனை என்றால், அவள் ஒரு விதவை, ஒரே ஒரு மகனை வைத்திருந்தாள். அந்த ஒரு மகனும் மரித்து போய்விட்டான். நிறைய பெண்கள் இப்படித்தான் விதவைகளாக நின்று கொண்டு, செய்வதறியாது தவித்து கொண்டு, மகனை இழந்து, வருமானத்தை இழந்து, ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறேன் சகோதரி. எனக்கு நிறைய ஃபோன் கால் வரும் பாருங்களேன். உள்ளம் உடைக்கப்படுங்க. என் மகன் என்னை விட்டு போய்விட்டான், அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், ஆனால் என்னை உதாசீனம் செய்து ஓடிவிட்டான் சிறகு முளைத்த உடனே. அனாதையாய் நிற்கிறேன், அனாதையாய் உணர்கிறேன், என் மகன் மரித்து போய்விட்டான். பொதுவாகவே கணவனை இழந்த உடனே எல்லாமே உலகமே இருண்டு போனது மாதிரி இருக்கும். கை உடைஞ்சு போனது மாதிரி இருக்கும். ரெக்கையை ஒடிச்சது மாதிரி இருக்குங்க. என்ன செய்வேன்? அடுத்த நாளைக்கு நான் என்ன செய்வேன்? என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஒரு திகில் இருந்து கொண்டே இருக்கும். மகனை சார்ந்து வாழ்வாங்க. மகன் இருந்தா மகனுக்கு தன் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுத்து வளர்ப்பாங்க பாருங்க. ஆனால் மகனுக்கு சிறகு முளைத்தவுடன் ஓடி போயிடுவான். இந்த சூழ்நிலை பெண்களுக்கு எவ்வளவு கடினம் தெரியுமா? விமர்சனங்களும் இருக்கும் பாருங்களேன். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க இரக்கமுள்ளது போல பேசுவாங்க, ஆனால் செயல்ல ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. சொந்த உடன்பிறப்புகள் கூட அப்படிதான் இருப்பாங்க. சொந்த அம்மா அப்பா கூட அப்படிதான் இருப்பாங்கங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் வாய்ஜாலம் காட்டுவதல்ல, மைமாலம் காட்டுவதல்ல. உண்மை அன்பை செயலில் மனதுருக்கத்தோடு காட்டுகிற ஆண்டவர். பிரியமானவர்களே, இந்த விதவையின் மகன்
மரித்து போய்விட்டான் என்று அறிந்து பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று எழுப்ப வைத்து அவளிடம் ஒப்படைக்கிறார். இதுதான் மனதுருக்கமுள்ள தேவன். ஒரு செத்து போனவனை தூங்கிக் கொண்டிருப்பவனைப் போல எழுப்பினாரே, இதுதான் சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த இடத்துல உங்கள் வாழ்க்கையில் செத்து போன காரியங்கள், இதிலிருந்து இனி உயிர் வராது, சருகா போயிருச்சு, துளிர் வராது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, உயிர்ப்பிக்கும் தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானாக முன்வந்து விதவைக்கு உதவிய ஆண்டவர் உங்கள் தேவன் அல்லவா? பிரியமானவர்களே, உங்கள் மேல் மனதுருக்கமுள்ள தேவன் அல்லவா? உங்கள் மேல் மனதுருகி அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன். உங்கள் உறுப்புக்கள் செத்து போயிருக்கலாம், மரித்து போயிருக்கலாம், நீங்கள் வியாதியின் படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கலாம். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு உங்கள் கண்களில் கண்ணீர் ஊற்றிக்கொண்டு, நானும் படுத்த படுக்கையாயிருக்கிறேன், என் கணவனை துளைத்து நிற்கிறேன், என் மேல் மனதுருகும் ஆண்டவரே என்று கேட்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை. ஆண்டவர் உங்கள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்வது மட்டுமல்ல, நீங்கள் என்ன காரியத்துக்காக கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த காரியத்தை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பாரு. எப்போ தெரியுமா? இந்த மனதுருக்கமுள்ள தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது. வேதத்தில் குஷ்டரோகியை சுத்தப்படுத்தினதை குறித்து வாசித்து கொண்டிருந்தேன். குஷ்டரோகி ஆண்டவரை பார்த்தவுடன் சொல்லுகிறான், முழங்கால் படியிட்டு, மார்க் 1:40 அவர் முன்பதாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். குஷ்டரோகிகளின் வாழ்க்கை அந்த காலங்களில் மிகவும் மோசமானது. ஒதுக்கி வச்சிருவாங்கங்க. தீட்டுள்ளவன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டும். லேவியராகமம் 13 சொல்லப்பட்டிருக்கிறது. தீட்டுள்ளவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அன்பு என்றால் என்ன என்று தெரியாமல் இருப்பார்கள். சொந்த மனைவி கூட சாப்பாடு 1 மைல் தூரத்தில் கொண்டு போய் வைக்கணுங்க. அதுவும் தினமும் கூட அந்த சாப்பாடு கிடைக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்த ஒரு குஷ்டரோகி என்ன கேட்டிருக்கணும்? என்னை சுத்தப்படுத்திருங்க அப்பான்னு கேட்டிருக்கணும். ஆனால் இவன் ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு என்ன கேட்குறான்? உமக்கு சித்தமானால் என்று சொல்லுகிறார், என்னை சுத்தமாக்கும். எத்தனை பேர் இக்கட்டில், வியாதியில், பிரச்சனையில் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமான காரியங்களை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று கேட்கிறோம். நமக்கு இஷ்டமான காரியங்களை கேட்டு பிடிவாதமாய் வாங்கி கொண்டு அதில் ஃபெயிலியர்ஸை சந்தித்து கொண்டு ஆண்டவரை குற்றம் கூறி கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை கேட்டு கேட்டு நடக்கவில்லை என்று சொல்லி சோர்வடைந்து உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த குஷ்டரோகி ஆண்டவர் பக்கத்தில் இருந்தாலும் தனக்கு சுகம் வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருந்திருக்கும், ஆர்வம் இருந்திருக்கும். ஆனாலும் அவன் எவ்வளவு அழகா கேட்கிறான் பார்த்தீங்களா? முழங்கால் போட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அடுத்த வினாடியே என்ன தெரியுமா? அவன் மேல் மனதுருக்கமுள்ள ஆண்டவர். ஊருக்காரங்க ஒதுக்கி வச்சிடலாங்க, தீட்டுன்னு ஒதுக்கி வச்சிடலாங்க. ஆனால் ஆண்டவர் மனதுருகி ஒரு காரியத்தை செஞ்சார். என்ன காரியம்? அன்பை வெளிப்படுத்தினார். மனதுருக்கத்துக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்கன்னா அது அன்பு தாங்க. மனதுருக்கம் எப்போ வரும்? அன்பு இருந்தால் தான் மனதுருக்கம் வரும். ஆண்டவர் வார்த்தையில் சுகப்படுத்தி இருக்கலாங்க, தூரத்தில் நல்ல சுகப்படுத்தி இருக்கலாம். ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர், அதிசயமான தேவன். என்ன செய்கிறார் தெரியுமா? அடுத்தவங்க உன்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம், உன்னை தீட்டுன்னு வச்சிருக்கலாம், ஆனால் நான் உன்னை தொடுறேன். குஷ்டரோகியை தொட்டாருங்க, தொட்டு சுகப்படுத்தினார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அன்பு, மனதுருக்கம். அன்பை வெளிப்படுத்திய ஆண்டவர் இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ சுத்தமடைந்தான். பிரியமானவர்களே, இந்த தேவ செய்தியிலிருந்து நீங்கள் அறிந்து கொண்டது என்ன?
மனதுருக்கம் என்பது அன்பை சார்ந்தது. மனதுருக்கம் என்பது வாய்ஜாலம் அல்ல, செயலில் காண்பிப்பது. நீங்களும் மற்றவருக்கு காண்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கும் காண்பிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் மாற்றி மனதுருக்கமுள்ள ஆண்டவர், மனதுருக்கமுள்ள ஆண்டவர், மன இரக்கமுள்ள ஆண்டவர், அன்பு நிறைந்த ஆண்டவர், குஷ்டரோகியை சுத்தப்படுத்திய ஆண்டவர், குஷ்டரோகியை தொட்டு சுத்தப்படுத்திய ஆண்டவர், மரித்தவனை உயிரோடு எழுப்பியவர், உங்கள் மரித்து போன எல்லா காரியங்களிலும் உயிர் கொடுப்பார். மனதுருகி மனதுருக்கமுள்ள ஆண்டவர். God bless you.